ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி நான் ஷார்ட்டில் தான் போடலான்னு இருந்தேன். ஆனால் அது வீடியோ கட் ஆயிடுச்சு. அதனால் என்னால் ஷார்ட்டில் போட முடியல. இப்போ இதை நான் லாங் வீடியோவில் இது போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழைக்காய் எடுத்து நமக்கு தேவையானது 1 2 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 2 ஸ்பூனு கடலை மாவு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மீட் மசாலா இல்லை ஃபிஷ் ஃப்ரை மசாலா இல்லை சிக்கன் 65 மசாலா. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த மசாலாவில் உங்களுக்கு பிடிச்ச மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து தண்ணியே இல்லாமல் கலந்துக்கணும். கலந்து எடுத்துட்டு எண்ணெயை நல்லா காய வச்சு அதில் இந்த வாழைக்காயை போட்டு மசாலா பிசைஞ்ச வாழைக்காயை பொரித்து எடுக்கணும். நீ எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ஒரு எண்ணெய் யூஸ் பண்ண எண்ணெயை திரும்ப திரும்ப சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சமாகவே எண்ணெய் விட்டு கொஞ்சமாகவே பொரித்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப உள்ளே ஜூஸியாக இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப மொறு மொறுன்னு சாதத்துக்கு, தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். பாருங்கள், மொறு மொறுன்னு இருக்கும். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் நம்ம செய்கிறது. இதை செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் வாட்ச் பண்ணுவாங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சரியா? பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக். தேங்க்யூ.